வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலைமாமணி சுபாஷ் பாலகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ இந்த மே மாத பலன்கள் ஒரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ மே மாதத்தை எடுத்திங்கன்னா, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து கும்பத்தில் இருக்காங்க. அதாவது காலபுருஷன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய முதல் வீடு என்பது மேஷராசியாக வருது. இப்போ மேஷராசிக்காரர்கள்லேருந்து பேசுவோம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி செவ்வாய் ஆரம்பமாகிறது மாதம் இருக்கும் போதே. அதனால் இந்த சித்திரை மாதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வேலை செய்யக்கூடிய இடத்துல சில தொந்தரவுகள் வரும். சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிற போதே நல்லதும் தீயதும் சேர்ந்து வர மாதிரியான அமைப்பில் இருக்கும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சில தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி 3ஆம் இடம் மற்றும் அவர்களுடைய 8ஆம் இடம் உபஜயஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 12ல் உச்சம் ஆகிறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படலாம். இப்போ மேஷராசிக்காரர்களில் பல பேர் இருப்பாங்க. அவங்கள அப்ராடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் விசா, பாஸ்போர்ட்டு, இல்லை வேலை, இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரைட் பிச். இந்த மாதிரி இந்த மாதத்தில் இந்த சம்பந்தமான முயற்சிகளை அவங்க மேற்கொள்ளும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்கு ராசியில் இப்போ இருக்கக்கூடிய ராகு இன்னொரு 15 நாளில் மாறி ரிஷபத்துக்கு போயிடுவார், மே 1ஆம் தேதியிலேருந்து. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது தனகாரகன்னு சொல்லுவோம். அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பண வரவு என்பது மேஷராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். ஆனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொந்தரவுகள் இருந்தே தீரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கில்லு, பொட்டென்ஷியல், நல்ல கேப்பபிலிட்டியோடு ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம வளர்றோன்னு அர்த்தம். ஸோ அந்த வரில் அது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவனால உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். அதாவது உடல் உபாதைகள்னால் ஹிடன் ஹெல்த் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வெளிப்படையாக வரக்கூடிய டிசீசஸ் செவ்வாயினால் வரக்கூடியது, ஒரு ராகுவினால் வரக்கூடியது, இந்த மாதிரி இல்லை ஒரு சனியினால் வரக்கூடியது வெளிப்படையாக அந்த டிசீஸை காமிச்சிடும். அப்போ நீங்கள் அதை வைத்தியம் பண்ணலாம். இப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து சில ருணரோக ஸ்தானத்துலேருந்து கேது கொடுக்கக்கூடியதெல்லாம் ஹிடன் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான அமைப்பில் ஒட்டு மொத்தத்தில் நம்ம மேஷராசிக்குன்னு எடுத்தோம்னாக்க லக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அதிர்ஷ்டம், அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத சொந்தங்கள் சேர்க்கை, எதிர்பாராத வகையில் வேலை கிடைக்கிறது, இடம் பெயருவது, இந்த மாதிரியான அமைப்பில் மேஷராசி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 100க்கு 85 மார்க் கொடுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம ரிஷபம். இப்போ ரிஷபராசிக்கு எடுத்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது குரு பயிற்சி. இவர்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இவங்க எதிரி அஷ்டமாதிபதியான குரு இவங்க ராசிக்கு பெயர்ந்து வர்றாரு. அப்படி பெயர்ந்து வரும்போது சில தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார். ஜென்ம குருன்னு சொல்கிறோம். அது எந்த ராசிக்குமே ஜென்மகுரு ஆக மாட்டார். தவிர பழமொழியில் ஒன்று இருக்குது, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னு. அப்போ அந்தணனான குரு பகவான் தனிச்சிருக்கும் போது சில தொந்தரவுகளை கொடுப்பார். எப்படிப்பட்ட தொந்தரவை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபத்துக்கு குரு என்ன மாதிரியான ஆள் அதை பார்க்கணும். அவர் 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஸோ தேவையில்லாத கடன்களை கொடுக்கலாம், நிம்மதி இல்லாத சிந்தனைகளை கொடுக்கலாம். தவிர அவருடைய காரகத்துவத்தில் ரொம்ப முக்கியமான கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கிறுக்கு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, அது மேரேஜாக கன்வெர்ட் ஆகணும், அங்கே சில ஹேர்டில்ஸை அவர் கொடுக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஷபத்துக்கு. ஏன்னா ஜென்மத்துக்கே ஜென்ம ராசிக்கே குரு பகவான் வர்றார். ஆனால் குரு இவங்களுக்கு ஆக மாட்டார். குரு இவங்க ராசிக்கு வரதோட இவங்க ராசியை பார்த்தாருனா கூட யோகம்தான். ஆனால் இவங்க ராசிக்கே உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு தான் உண்மையை சொல்லணும். அப்படி இருந்தும் கூட இவங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது? இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், அவர்களுக்கு மாதம் பிறக்கும் போதே 11ஆம் இடம் லாபஸ்தானம், எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்கமோ அந்த இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று புதனோட வேற சேர்ந்து உட்காந்துருக்காரு. இப்போ சூரியன் வேற அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் லக்கு தான். இப்போ இவங்களுக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள், முக்கியமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறை, கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டாக இது வருது. அதாவது இந்த மாதத்தை மட்டும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் எடுத்திங்கன்னா கூட ரிஷபராசிக்கு அற்புதமாக இருக்குது. கடந்த நெக்ஸ்ட் ஒரு 6 to 12 months இந்த வகையில் இந்த வேலை சம்பந்தப்பட்ட, பைசா வரவு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் படிக்கணும்னு நினைக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இதோட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்க முடியாது. ஏன்னா 10 தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் மூலத்திரியோணம் அடைஞ்சு கும்பராசியில் ஆட்சி பெற்று செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், இல்லை தொழில் ரியல் எஸ்டேட் துறை, அரசியலில் இருப்பவர்கள்,
அது மாதிரி பல ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் நடத்தக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் தொழில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆண்டு. அதை வந்து மறக்கவே முடியாது. ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு பார்க்கும்போது 100ல் 70 மார்க் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி, 3ஆம் இடத்திற்கு சொந்தமான மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா, நானே கூட பல தொலைக்காட்சியிலேயே பல இதில் வந்து ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசிகளில் மிதுனம் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிப்பாங்க. இது அன்டவுட்டடாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2.5 வருஷமாக அந்த அஷ்டம சனியினால் அவஸ்தைப்பட்டு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு தொழிலில் வந்து இழந்து ஒரு உறவுகள்லாம் பிரிஞ்சு போய் கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்து நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட பாதிப்பு ஏற்பட்டு இதெல்லாம் நடந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்த இவர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு என்பது மிதுனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆண்டாக தான் வருது. அதில் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெறுவது. அதில் ஒரு சின்ன ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சேரும்போது சனியோடைய பிஹேவியர் வந்து மாறும். இப்போது சனியும் செவ்வாயும் சேருவது என்பது ஒரு ராசிக்கு மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமே சில அபூர்வமான சில விஷயங்களை செய்யும். அது பாசிட்டிவாகவும் சில இடத்துல நடக்கும், சில இடத்துல ரொம்பவும் நெகட்டிவாகவும் கூட பண்ணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பாக்யஸ்தானம்ங்கிறதுனால அப்பா மகனுக்குள்ள தொந்தரவுகள் வரலாம், பிரிவு ஏற்படலாம். இல்லை நல்ல பாசமாக இருக்கக்கூடிய தந்தை மகன்கிட்ட தந்தையை விட்டுட்டு அவர் பிரிஞ்சு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிற கட்டாயம் நடக்கலாம். இல்லை பொண்டாட்டி தொந்தரவுனால அப்பா அம்மாவை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கலாம். இல்லை வீட்லேயே கூட சச்சரவு சஞ்சலங்கள் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்கலாம். இது அப்பா பையனுக்கு ரொம்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அம்மா பையனுக்கோ இல்லை அப்பா பொண்ணுக்கோ கம்மியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இதை தவிர இவங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில், அதாவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு இதுனா குரு தான் அவர் இவங்களோட 12ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி 15 நாளில் வரலாம். அந்த ஆங்கிள்லேயும் கூட இவங்களுக்கு ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. அது ஒன்று. இது எல்லாத்துக்கும் மேலே 10ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இவங்க 5ஆம் அதிபதி 10ல் போய் சூப்பராக உட்காந்துருக்கார் உச்சமாகி. அப்படின்னா எந்த தொழிலை, முக்கியமாக டெலிகம்யூனிகேஷன் செக்டார் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் செக்டார் இல்லை ஐடி துறை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம்லாம் நம்ம எடுத்தோம்னு சொன்னாக்க, சுக்கிரன் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு கலைத்துறை, ஒரு சினிமாவு, பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை இதெல்லாமே சுக்கிரனோட ஆதிக்கத்துக்கு கீழே வரும். இப்போ வெள்ளி ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து சடனாக வந்து ஒரு அப்ரைஸ் பிஸ்னஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரமாக ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு சடனாக ஒரு யோகம் இது வந்து அவருக்கு வந்து பலிக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய தன்மையில் இந்த ஆண்டு வந்து ஒரு பொற்கால ஆண்டு. மிதுன ராசியை ஒட்டுமொத்தமாக எடுத்திங்கன்னா 100க்கு 101 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு சித்திரை மாதம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக நல்லாயிருக்கு. சித்திரை மாதம் என்பது தொடக்கத்திலேருந்தே அற்புதமாக இருக்குது. ஒரு 15 நாள் போகணும் அவங்களோட யோகம் வந்து அனுபவிக்கிறதுக்கு. அதனால் மிதுன ராசிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது கடகராசி. கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ தற்சமயம் அஷ்டம சனியினால் 12 ராசிகளில் அவதிப்பட்டு கொண்டிருப்பது கடகராசி தான். நான் கும்பத்தை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா கும்பத்தில் ஜென்ம சனி இருந்தால் கூட 7.5 சனி போது சனி பகவான் அடிக்கிற அடி வந்து ஒரு 75% அடிப்பார். ஆனால் இந்த அஷ்டம சனி போது சனி பகவான் வந்து 7.5 வருஷத்தில் தரக்கூடிய பிரச்சனைகளை டேப்லெட் மாதிரி சுருக்கி 2.5 வருஷத்தில் கேப்சூலாக கொடுத்துருவார். ஸோ அதோடைய எஃபெக்டும் அதோடைய இம்பேக்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்க வேறு. ஆக உண்மையை சொல்லணும்னா கடகராசி என்பவர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். இப்போ எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? தேவையில்லாத வம்பு வழக்கில் போகிறது, ஆர்கியூமெண்ட்டு பண்ணுறது. கடகராசி என்பவர் ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டாங்க, நவந்துக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவாங்க. இதெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு கூட இருக்கக்கூடியது. இந்த துருத்துருத்தனத்தை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வாழ்க்கையில் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. மறைய வேண்டிய இடத்துல மறைஞ்சு, தாவ வேண்டிய இடத்துல தாவி, குதிக்க வேண்டிய இடத்துல குதிச்சா மட்டும்தான் கடகராசி என்பவர்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போ இப்போ நீங்கள் ஹிடன் மோடில், ஹைபர்னேட் மோடில் போக வேண்டிய ஒரு டைம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் உங்களுடைய 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவதனால உங்களுக்கு சில யோகங்கள்லாம் உண்டு. தனஸ்தானாதிபதி 9க்கு போயிடுறாரு, அது சூரியனும் கூட உட்காந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, பண வரவில் பிரச்சனைகள் இருக்காது. கொஞ்சம் கடன் தொல்லையெல்லாம் கம்மியாகும், கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவாங்க, ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி பேங்க் லோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த லோன்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு மிஷினரிஸு ஃபேக்ட்ரி சார்ந்த லோன்கள்லாம் அப்ளை பண்ணலாம், கிளிக் ஆகும். ஆனால் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா,
முக்கியமாக கடகராசிக்கு 11ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் அவர் சரியான இடத்துல போய் உட்காரல, ரிஷபத்தில் போய் உட்கார்றதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க, உங்களை நோண்டிகிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா இன்டிமிடேஷன் பண்ணுவாங்க. அந்த இன்டிமிடேட் பண்ணுறதை நீங்கள் தாங்கி டாலரேட் பண்ணி சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தை கடக்க வேண்டும். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்பது கடக்க வேண்டிய, இதுவும் கடந்து போகும் சொல்ல வேண்டிய மாதம். கடகராசிக்கு இந்த மாதம் ஸ்கோர் வந்து 55/100க்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிம்மராசிக்கு ஒரு ஜென்ரலாகவே ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாண்டா, அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னா அது சிம்மராசி தான். வேறு எந்த ராசிக்கும் அது பொருந்தாது. ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் இயற்கையிலேயே தாங்கும் சக்தியை வந்து அதிகமாக கொண்டவர்கள், பிறப்பிலேயே தலைவர்களாக பிறக்கக்கூடியவர்கள். சிம்மராசிக்கு இப்போ கண்டக சனி 7ஆம் இடத்துல போய் சனி போய் செவ்வாயோடு உட்காந்துருக்கார். சும்மாவே சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு காதலுக்கு மேலே பல காதல்கள் இருக்கும். ஒரு திருமணத்திற்கு மேலே 2வது திருமணம்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே அதிகம். அப்போது சும்மாவே அப்படி இருக்கும் போது நம்ம போய் சங்கம் வந்து ஊதக்கூடாது. இப்போ வந்து சாதாரணமாகவே ஒரு மனைவி சொல்கிற பேச்சை கேட்டு போய்டுறது நல்லது. இந்த மாதிரி டைமில் வந்து சிம்மராசி அன்பர்கள் வந்து மனைவியோட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வந்து பத்திரிகை வச்சு பத்திரகாளியை இன்வைட் பண்ணுற மாதிரி. அதனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. 8ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி உச்சம் பெறுவதனால சில எதிர்பாராத வகையில் இந்த பழைய நட்பு மூலியமாகவோ இல்லை பழைய உறவுகள் மூலியமாகவோ மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் வரலாம். அதாவது ஒரு லக்கு, ஒரு ஃபார்ச்சூன், திடீர்னு ஒரு கிளிக் ஆகலாம், ஒரு ஏதோ ஒரு சொத்து விற்க முடியாமல் இருக்குது, பூர்வீக சொத்தெல்லாம் வரலாம். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. முக்கியமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வேலை செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய அரசு எந்திரங்கள் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் கூட வீடு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க கம்முன்னு இருக்க வேண்டிய காலம் இது. எப்போவுமே நீங்கள் கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருப்பீங்க. இந்த மாதத்தில் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வில்லங்கம் விலை வச்சு காத்திருக்கு, அது மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் ரிஷபத்தில் போய் குரு பகவான் வருவதனால சிம்மராசிக்கு கொஞ்சம் ஆபத்துகள் அதிகம். எங்கே வேலை செய்கிற இடத்துல. அப்போ ஐடி துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ போய் ப்ரமோஷன் கொடுங்க, இன்சென்டிவ் கொடுங்கன்னு நோண்டாதீங்க. பண்ணிங்கன்னா இருக்கிற வேலைக்கே ஆபத்தாயிரும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்காக வலையை விரித்து காத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. இது சிம்மராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் என்பது 100ல் 65 முதல் 70% கொடுக்கலாம். கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு ஒரு ஹேபிட் உண்டு. இந்த ராசிக்காரர்களை இயற்கையில் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குறவன் எவன் பார்த்தா அது கன்னிராசியாக தான் இருக்கும். ஏன்னா எவன் அடித்தாலும் சரி, எவன் இது திட்டினாலும் சரி, எவன் இது பண்ணாலும் சரி ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அவங்க இயற்கையிலேயே கழுவுற மீனில் நழுவுற மீனை நம்ம பார்த்துருப்போம். அந்த நழுவுற மீனில் அழுவுற மீன் யாருன்னா அது கன்னிராசி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ட்ரிக்கும் தெரியும், சாக்கு போக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிறோம். ஊருக்கே நல்லவன் யார், கன்னிராசி தான்ப்பா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போது கன்னிராசிக்கு ஒரு நல்ல காலம் தான். இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த ஆண்டே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பல வகையில் இருக்குது. முதல் வகையை எடுத்திங்கன்னா, இந்த களத்திரஸ்தானம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து 9ல் போய் உட்கார்றார். 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பர் பம்பர் லாட்ரி தான் சொல்கிறேன். ஏன்னா முதல் லைஃப் போயிடுச்சு, இப்போ 2வது லைஃப் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ராசியை வந்து குரு பார்க்க போகிறார் 5ஆம் பார்வை, அது ஒரு நல்ல விஷயம். இவன் ராசிக்கு அவர் வேண்டப்படாதவர் தான், அவர் எதிரி தான். இருந்தாலும் கூட ஒரு மாரகாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ராசியை 5ஆம் பார்வையால் பார்ப்பதனால இவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு. நல்ல எண்ணங்கள் வரும், கோவிலில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும், குருமார்களை தரிசனம் பண்ண லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுது. டேர்னிங் பாயிண்ட்னா எல்லாருக்கும் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு பொதுவாக நல்ல பணம், பதவி, பேர், புகழ் வந்துட்டு அதான் டேர்னிங் பாயிண்ட். அதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்டே இல்லை. வாழ்க்கையில் வந்து சிந்தனை மாற்றங்கள் தான் டேர்னிங் பாயிண்ட்டு. இந்த சிந்தனை மாற்றங்கள் யாருக்கு வரும்னா, சிந்தனை மாற்றங்கள் மூலிமா தெளிவு பிறக்கணும். இப்போது எவ்வளோ பணம், பேர், பதவி இருக்கவங்க கூட நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அப்போ என்ன டேர்னிங் பாயிண்ட்டு? டேர்னிங் பாயிண்ட் என்பது எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிம்மதியும் தெளிவும் எப்போ இருக்கோ அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட்டு கன்னிராசிக்கு இந்த மாதம் வரக்கூடிய உண்மையான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ஆபத்து இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளோட தொல்லை இருக்கும், கூடவே இருப்பாங்க, கொளுத்தி வச்சுருவாங்க. இப்போ ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப யார் க்ளோஸாக இருக்கானோ அவன்கிட்ட 2 அடி தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோடு இருக்கிறதுனால ஒரு லவ் இல்லை 2-3 லவ் வரும். அதனால் நீங்கள் போய் எல்லாத்தையும் போய் சுற்றிடக்கூடாது. டக்குன்னு நீங்கள் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி ஒன்றை மட்டும் ஒரே பாதையில் ஒரே டைரெக்ஷனில் பயணப்படுறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. 9ஆம் இடத்துல ஏற்கனவே திருமணமாகி பாதிக்கப்பட்டவர்கள் 2ஆம் திருமணம் சான்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால இயற்கையிலேயே அடுத்த இன்னொரு 7-8 மாதத்துக்கு உங்களுக்கு தடங்கல்கள், தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும்.
ஐயோ காரியம் ஆரம்பித்த உடனே தடையாயிருச்சே தாமதம் ஆயிடுச்சேன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா லூசர் வந்து நாம தான். விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக தரும். கன்னிராசி 100க்கு 80 மார்க். துலாம் ராசி. துலாம் ராசி நேர்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மேஷத்திலிருந்து 7ஆம் இடம். துலாம் ராசிக்கு இதையும் நம்ம சொல்லியிருக்கோம், மிதுனத்துக்கு அப்புறமாக 2ஆம் இடம் பிடிப்பது இந்த ஒலிம்பிக் ரேஸில் இந்த மாதம் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதுமாக குரோதி ஆண்டில் கூட துலாம் ராசி தான். அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், இந்த ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் வந்து செவ்வாயோட உட்காந்துருக்காரு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உட்காந்தா கூட கொஞ்சம் மாறுவார். அப்போ சனி வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது துலாமுக்கு வந்து நினைக்க முடியாத பார்க்க முடியாத சில ரகசியமான விஷயங்கள் நடக்கும். அதாவது இவங்களே ஆச்சரியப்படுவாங்க, நமக்கு இது நடக்குதா, நம்மளால் இது ஜெயிக்கிறோமா அப்படின்னு இவங்களுக்கே ஒரு டவுட் வரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே கடின உழைப்பாளிகள். எல்லாத்தையும் வந்து எப்படின்னா டாலரன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், சகிப்புத்தன்மை. அதாவது இதெல்லாம் வந்து துலாம் ராசியுடைய பிறப்பு ரகசியம். அது மாதிரி அன்பயாஸ்டாக இருப்பாங்க. அதாவது அப்பா அம்மா, ஒரு காதலி, இன்னொரு யாரோ 3வது மனுஷங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாரபட்சம் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி வந்து துலாம் ராசி. அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த ஆண்டே நல்லா இருக்குது. இந்த மாதம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்பது இப்போ 7ஆம் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் 8க்கு பெயர்றது வந்து ரொம்ப நல்லது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ல் குரு மறையணும். 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்த்ததுனால சில நன்மைகளை அனுபவித்தாலும் கூட இப்போ 8ல் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அடிப்படையில் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களை நம்ம சொல்லலாம். அதாவது அடங்கவே அடங்காத மனைவி கூட இப்போ வந்து ஒத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அடங்கவே அடங்காத புருஷன் கூட அடங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி அமைப்பு இருந்தது. இந்த மாதிரி வந்து மனைவியை அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி, அதை கூட சொல்லுவாங்க, அதை அடித்தாதான் ஆம்பளையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில மனமாற்றங்கள் கணவரிடையே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத நடத்தைகள், அதிலிருந்து மாற்றங்கள், முன்னேற்ற பாதையில் வந்து மனசு செல்லக்கூடியது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எதிர்பாராத வகையிலிருந்து பணவரவோ அதிர்ஷ்டமோ கண்டிப்பாக வந்தே தீரும். நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்பது ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டான ஒரு மாதம். துலாம் ராசி 100ல் 90 மார்க் கொடுக்கும். விருச்சிகம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராசி. 12ல் விருச்சிகம் சொன்னாலே பக்குங்கும் மற்ற ராசிக்காரர்கள்லாம். ஏன்னா விருச்சிகம் வந்து மறைவு ஸ்தானம். அது வந்து காலபுருஷனுடைய மறைவு, ஒரு உடலையும் உயிரையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம் தான் விருச்சிகம்னு சொல்கிறோம். அந்த விருச்சிகம் ஒரு உடம்புல உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய ராசி ஆகும். அது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லோருமே 100ல் 85% பேர் மறைப்பாங்க. மற்றவர்கள்ட்டேருந்து தன்னுடைய வாழ்க்கை பற்றின, தன்னை பற்றின விஷயங்களை மறைப்பாங்க. வேணும்ன்ட்டு மறைக்கலை, இயற்கையிலேயே அவர்களுக்கு அந்த குணாதிசயம் என்பது இருக்கும். இதில் பெண் விருச்சிக ராசிகள் எடுத்தோம்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 4 ஆணை சட்டையை பிடிச்சி அங்கேயே பஞ்ச் அடிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான பெண் விருச்சிக ராசி, அபரிவிதமான தைரியங்கள் இருக்கும். அது அந்த மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போது தற்சமயம் ஒரு 10 வருஷமாகவே விருச்சிக ராசி யாரை நீங்கள் கேட்டிங்கனாலுமே முதல் 7 சனி பாதிப்பு அது முடிஞ்சும் கூட சரியாக வரலன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் பல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல காலம் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகுது. இப்போது அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இருக்காங்க விருச்சிக ராசி என்பவர்கள். அதனால் சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட வில்லங்கள் கண்டிப்பாக வரும். இவர்களுடைய ராசிநாதனும் சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்காரு. அப்போ சுகஸ்தானத்தில் அவர் கெட்டு போனதுனால உடல் ஆரோக்கியம் எப்போவுமே சந்திரன் நீச்சமானதான் விருச்சிகம். சந்திரங்கிறது மைண்டு, உடம்பு. இந்த மைண்டுக்கு உடம்புக்கு ஒரு கோரிலேஷன் இருக்கும். இப்போ மைண்டு சரியில்லை அப்படின்னா உடம்பு ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்துச்சுன்னா மைண்டு ஆஃப் ஆகிடும். இப்போ இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ என்ன, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம், ஒருத்தருக்கு மனசு தெளிவாக இருந்தால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். மனசு தெளிவாக இருந்தால் ராசி ஜாதகமெல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு மேலே போய் ஜெயிப்பாங்க. அந்த மனசு எப்போ தெளிவாக இருக்கும், அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். யார் ஒருவருக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தெளிவும் இருக்கோ அவங்களால எந்த பிரச்சனையும் கையாள முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ இந்த அளவில் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கைனால கொஞ்சம் மனசை அழுத்த தான் செய்யும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இந்த சித்திரை மாதம் பிறந்து அடுத்த 15 நாட்கள குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது. அதாவது கடவுளுடைய பார்வைன்னு சொல்கிறோம். அதாவது இவங்களுடைய பஞ்சமாதிபதி, அதாவது 5ஆம் இடம் பூர்வ ஜென்மத்துக்கு அதிபதியான குருவுடைய பார்வை வந்து டைரெக்டாக கிடைக்கும் போது அப்படியே, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இரவு முடிஞ்சு காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஒரு விடியல் வரும். அந்த மாதிரியான விடியலை நோக்கி தான் இந்த விருச்சிகத்தின் பயணம் என்பது இருக்குது. ஆக வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், பிரிந்து போன கணவன் மனைவி விவாகரத்து கோர்ட்டில் கேஸில் போயிட்டுருக்கு, அப்படியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மையில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள்.
இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக உண்மை. அதே மாதிரி இந்த மாதம் இந்த அடுத்த ஒரு சில மாதங்கள் 6 மாதங்கள் முடிய விருச்சிக ராசிக்கு ஜாக்பாட் பம்பர் லாட்டரி அடைக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய குரு பார்வை என்பது இருக்குது. 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். இவங்களோட 11ஆம் வீட்டை இவங்க ராசியே இவங்களோட 3ஆம் உதயஸ்தானம். எந்த முயற்சியை விருச்சிக ராசி என்பர்கள் எடுத்தாலும் சரி, காவல்துறையில் பணிபாற்றக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள், மருத்துவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் அனைத்து பேருக்கும் ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக எண்ணலாம். 100க்கு விருச்சிக ராசிக்கு 85 மார்க்கு கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களின் ஒரு படம் கூட உண்டு. தனுசு ராசிக்கு எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜோக்கர் பட்டம் வாங்குறதுல முதல் பிளேஸ் வந்து தனுசுக்கு தான் கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இயற்கையிலே இருக்கும். அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இவங்களுக்கு ஒரு 150 விஷயத்தில் 149 விஷயம் கடவுள் கொடுத்தாலும் இந்த 150வது விஷயம் வரலைன்னு சொல்லி நாள் முழுக்க வருத்தப்பட்டே இருப்பாங்க. இதுதான் தனுசு ராசி. நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும், ஜெயிக்கணும், அதை போகணும். இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கிறதுனால புதுசாக எந்த தொழிலை ஆரம்பிக்கிறதோ, புதுசாக எந்த வேலையை தேடுறதோ எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கணும். இது இப்போ காலம் இல்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று புதனுடன் சேர்ந்து உங்களுடைய பாக்யாதிபதியுடன் இருப்பதனால கொஞ்சம் லேடிஸ் விஷயத்தில் ஆம்பளை, அதாவது ஆண் தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மாவே நீங்கள் போனாலே வீண் வம்பு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களே சும்மா இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆகையினால நீங்கள் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்கள் ராசிக்கே 6ஆம் இடத்துக்கு மறைவதனால உங்களுக்கு சில தேவையில்லாத பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 12ஆம் வீடு வந்து விருச்சிகம், 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இப்போ வந்து உங்களுக்கு கேது இருப்பதனால கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை சுற்றி தொந்தரவு பண்ணுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக உங்கள் மேலதிகாரியுடைய தொந்தரவு என்பது அநியாயத்துக்கு இருக்கும். உங்களை 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் வேலை சம்பந்தப்பட்ட மாத்திரேன், இப்போ வேலை பிடிக்கலை, எனக்கு இந்த கம்பெனியில் சரியா இல்லைன்னு சொல்லி இந்த மாதமோ இல்லை அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துலேயோ நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த பல்லியெல்லாம் செவத்தில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிற வேலையில் கம்ப்ளீட்டாக நீங்கள் கப் சிப்புன்னு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம், ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா அருகாமையில் உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலம். தனுசு ராசி நேயர்களுக்கு 100க்கு 65 மார்க்கு கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்கள், மேஷத்திலிருந்து 10ஆம் வீடு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி என் மனதிற்கு இனிய மகர ராசி அன்பர்கள். மகரம் என்பது ஒரு ஸ்பெஷலான ராசி. ஆரம்ப காலகட்டத்தில் பிறக்கையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு குடிசையில் கூட வளர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படித்து மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பல நபர்களில் நீங்கள் மகர ராசி அன்பர்களை பார்க்கலாம். இந்த அற்புதத்தை அவங்க நிகழ்த்தி காமிப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி. செல்ஃப் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவோட துணை இல்லாமல் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து காசு வாங்காமல் காலரை தூக்கி விட்டு சுற்றுற ஆம்பளையில் 100ல் 8 பேர் மகர ராசியாக இருப்பாங்க. இதை நம்ம பார்க்க முடியுது. இது ஏன்னா வைராக்கியம் மிக்க ஒரு ராசி. அதாவது கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ராசி. அதாவது இந்த ராசியை இருக்கக்கூடியவங்க கடமையே கண் அப்படின்னு இருப்பாங்க. எப்பவுமே உழைக்கிறது, கடின உழைப்பு. சின்ன வயசில் ஒரு 30 வயசு வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் படாத துன்பம் என்பது டிக்ஷனரியில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை என்பது பண வரவில் பிளாக்கை போட தான் செய்யும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று புதனுடன் சேர்ந்து சூரியனுடன் இருக்கும் போது சில முயற்சிகள் எங்கே போய் மாட்டும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பெண்ணாக இருக்காங்க, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு பேசுறது சேட்டிங் பண்ணுறதுல கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கும். ஆணுக்கும் அதே தான். இந்த தேவையில்லாத இது வந்து சாதாரணமாக தான் ஹாய் ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜில் ஆரம்பித்து அது முடியறது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் முடியும். ஒரு ஃபேமிலியவே நாசம் பண்ணிடும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளக்கூடியது மிக மிக அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு. சனி பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு பிரிந்தாலும் கூட 7.5 சனியுடைய தாக்கத்தில் அவஸ்தப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் முன்னளவுக்கு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பிறவியில் டேமேஜ் நடக்காது. அது முடிஞ்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான காலங்களாக தான் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் நினச்சி ஏங்குனீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நினச்சிங்களோ, அத்தனை பேர் மூஞ்சியில் பவுடர் பூசுகிற மாதிரி நீங்கள் ஜெயிக்குவீங்க. நீங்கள் ஜெயித்தே தீருவீங்கள், வெற்றி பெற்றே தீருவீங்கள். அதே மாதிரி அதற்கு சில முயற்சிகள் தேவைப்படுது. இறைவனை வழங்குவது, பிரார்த்தனைகள் மேற்கொள்ளுவது, பக்தியோடு இருப்பது,
முழுக்க இப்போ ஈஸ்வர ஆலயங்களில் போய் தொண்டு செய்வது, பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை கொடுப்பது, இல்லை வந்து ஒரு ஈஸ்வர ஆலயங்களில் போயிட்டு வந்து ஒரு வாலண்டரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணுறது, தான தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுடைய காரகத்துவம். தர்ம காரகனவர் அந்த மாதிரி. இது ஒன்று. இதெல்லாம் மேலே வந்து உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் 9ஆம் ஸ்பெஷல் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ மகர ராசியில் ஒருத்தர் இருக்கார். சார் 36 வயசாச்சு சார், இனிமேல் கல்யாணமே ஆகலை சார். நான் நல்ல விஷயம் தானே, நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த 36 வயசு நபருக்கு இப்போ கல்யாணம் நடக்கும். அவரை தேடி வந்து அந்த வரன் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்கும். அதே மாதிரி காதலிச்சு அது வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாறுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வரும். இது எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனால கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பங்களில் சில சலசலப்புகள் நடக்கதான் செய்யும். சொத்து வழியில் சில பிரச்சனைகள் வரும். இருந்தால் ஒட்டு மொத்தமாக பண வரவாக இருக்கட்டும், குடும்பம் அமைவதாக இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதம் சித்திரை மாதம் என்பது மகர ராசிக்கு மகத்தான ஒரு மாதமாக வருகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு 100க்கு 85 மார்க் கொடுக்கலாம். கும்பராசி. கும்பராசினியர்கள் கேட்கவே வேண்டாம். 7.5 சனி ஜென்ம சனியாக உட்காந்துருக்காரு. முதல்ல 7.5 சனி ஜென்ம சனினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதுதான் ராசி. இப்போ சந்திரன் ஏன் எங்கே இருந்தால் அது ராசின்னு சொல்கிறோம்? மைண்டு எங்கே இருக்கோ அங்கே தான் வாழ்க்கை இருக்குது. இதை சொல்கிறதோட தத்துவம் தான் இது. நல்ல வசதியானவருக்கு மைண்டு வந்து வேற எங்கேயோ இருக்குது, அவருக்கு வாழ்க்கை போயிடுச்சு. ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர், ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாதிக்கிறார், மைண்டு சும்மா சத்தமாக இருக்குது. எம்ஜிஆர் பாட்டை கேட்குறாரு, மத்தியானம் ஆனால் லஞ்சை போட்டு ஆட்டோ வண்டியை மரத்தடி நிழலில் போட்டு ஜாலியாக தூங்குறாரு. அவருக்கு 2 ஒய்ஃபு, 2 வீட்டில் போனாலும் கறிக்குழம்பு ஆக்கி போடுறாங்க, சூப்பராக இருக்காரு. இப்போ என்ன வித்தியாசம் இவங்க 2 பேருக்கும்? 2000 கோடி வச்சுருக்கிறவனுக்கு அமைதி இல்லை, 200 ரூபா சம்பாதிக்கிறவர் ஜாலியாக இருக்கார், சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கார். ஏன் இந்த வித்தியாசம்னா மைண்டு தான் காரணம். அந்த மைண்டு தான் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடியது. அந்த மைண்டு எங்கே இருக்கோ அதான் ராசி. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும்னா, அந்த மைண்ட் இருக்கிறது சந்திரனை எப்போ சனி பிடிக்கிறாரோ அதுதான் 7.5 சனி. அப்போ எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குது? மைண்டு முதல்ல அஃபெக்ட் ஆகும். 7.5 சனினா முதல்ல என்ன ஆகும்? ஐயோ என் வாழ்க்கையே போயிடும். எங்கேயும் போகாது, வாழ்க்கை அங்கே தான் இருக்கும். மைண்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை போயிடும். மைண்டை நீங்கள் பிடிச்சி நிறுத்துனீங்கன்னா வாழ்க்கை உங்கள்கிட்ட தான் இருக்கும். இப்போ மைண்டை யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மறுபடி கன்சிஸ்டண்ட்டாக யார் தியான பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மைண்டு வந்து சொன்ன பேச்சு அது கேட்கும். முதல்ல மைண்டு வந்து சொன்ன பேச்சை கேட்கக்கூடாது, அதுதான் இயல்பு. காலப்போக்கில் தான் மைண்டு நீங்கள் மெடிடேட் பண்ண அது உங்களோட முன்னாடி வந்து நீடில் டவுன் போட்டு நிற்கும். அப்போ இது வந்து நீல் டவுன் பண்ணி நிற்கும். அப்போ இது வந்து இப்போ கும்பராசி நேயர்களுக்கு இப்போ முக்கியமான செய்தி என்னென்னா, உங்களுடைய ஜென்ம சனியாக இருக்கக்கூடியவர் உங்களை வந்து நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து மைண்டு வந்து செதறும். விநாச காலே விபரீத புத்தின்னுவாங்க. உங்கள் மைண்டை அவர் கெடுப்பார். என்ன பண்ணுவார்? வேலை செய்ய போகிறவனை வேலை செய்ய வேணான்னுவார். சம்மந்தமே இல்லாமல் பேச வைப்பார், சம்மந்தமே இல்லாமல் செயல்பாடு செய்ய வைப்பார், தேவையில்லாத உறவுகளில் பிரச்சனையை கொடுப்பாரு, பணத்தில் தொல்லையை கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக செய்வார். ஏன்னா அவர்களோட ராசி அவங்க லக்னத்துலேருந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி செய்வார். ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுப்பார். இதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆரம்பிக்கும் போதே சனி செவ்வாய் கூட்டோடு ஆரம்பிப்பதனால் அது இருக்கணும். ஆனால் என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு? உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று புதனுடன் சேர்ந்து இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதத்தில். ஆக பணத்தை அது காமிக்குது. பணம் வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டத்தின் பேஸில் பணம் வருது. இந்த பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஒருத்தருக்கு 7.5 சனி இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் 2500 கோடி இருக்குது. அவர் 7.5 சனி ஏதாவது அவர் தாக்குமா? ஜாலியாக இன்னொரு 7.5 சனி கூட வாங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பணம் இருந்துட்டா இன்றைக்கி முடிஞ்சிச்சு லைஃபு. பணம் இருந்துட்டா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த பணத்தை கொடுக்கும்போது மனசில் தன்னறியாத தைரியமும் ஒரு பெரிய ஒரு பலு வந்து வருது. அந்த பணத்தை எது கொடுக்க போகுது? தனஸ்தானம். அந்த தனம் தான் பணம் தங்கக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்பினால கும்பராசிக்கு பணத்தை பற்றி இந்த மாதத்தில் கவலை தேவையில்லை. 1. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல போகிறதுனால, சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறதுனால உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் போகும்போது சொத்துக்கள் சேர்க்கக்கூடியது, கடன் வாங்கியே கூட லோனை போட்டே கூட ஏதோ ஒரு ஃப்ளாட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டோ 700 ஸ்கொயர் ஃபீட்டோ பூமியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதிரி கும்பராசினியர்களுக்கு அமைந்தே தீரும். அதை தவிர இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கார், ரொம்ப நாளாகவே அங்கே தான் இருக்கார். இந்த 2 வீலர் 4 வீலரில் தனியாக வந்து ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது, நாம் வீலிங் பண்ணுவோன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறது, இதெல்லாம் வந்து 10 பைசா தேராது. கீழே விழுந்துருவீங்க, பிரச்சனை ஆயிரும். அது மிகப்பெரிய பிரச்சனைகளில் உங்களை எடுத்துகிட்டு போய்விடும். கும்பராசிக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதம் என்பது ஜாகிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய மாதம் என்பது உண்மை இருந்தாலும் கூட
பண வரவுல உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் 100க்கு கும்பராசிக்கு 55 மார்க்கு இந்த மாதம் கொடுக்கலாம். மீனம், கடைசியாக வரக்கூடிய மீனராசி, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடு எதை குறிக்குது? எல்லையற்ற ஆசையை குறிக்குது. அதே மாதிரி எல்லையற்ற ஆன்மீகத்தையும் குறிக்குது. இந்த 12ஆம் வீடு அட்டாச்மெண்ட்டோடைய எக்ஸ்ட்ரீமு, டிட்டாச்மெண்ட்டோடைய எக்ஸ்ட்ரீம். இந்த மீனத்தில் பிறக்கக்கூடியவர் தான் பல பேர் சன்னியாசிகளாக நம்ம ஊரில் மகான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய மகா பெரியவராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், எல்லாம் மீனராசி சம்மந்தப்பட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன துன்பம் வர முடியும்? ஒன்றுமே வர முடியும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையும் வரும். ஏன்னா பேக்கேஜ் இது. லைஃப் வந்து ஆசைங்கிறது, டிசைர் இஸ் நாட் அலோன், நெவர் கேன் பி அலோன், இட் இஸ் ஒன்லி அ பேக்கேஜ். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீடாக வச்சுக்கிறவங்க அளவோட சந்தோஷமாக இருக்கலாம். அளவற்ற சந்தோஷம்னா எதுவுமே வேணான்னு தான் இருக்கணும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 100ல் 95 பேர் அத்தனைக்கும் ஆசைப்படு இந்த ரூலில் வந்துடுவாங்க. ஒரு 5% பேர் எதுவுமே வேணான்ற ரூலில் இருப்பாங்க. இயற்கையிலேயே ஆன்மீக பக்தியும் ஆன்மீக அறிவும் அதிகமாக கொண்டவர்கள் தான் மீனராசி அன்பர்கள். இப்போ இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேருவது, செவ்வாய் சேரக்கூடாது, சனி அங்கே இருக்கலாம். இவங்களுடைய தனஸ்தானாதிபதி 12ல் மறையிறதுனால பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு சாம்சங் ஃபோன் இருக்கும். அடடா ஐஃபோன் ஆஃபர் போட்டான்ல, நம்ம ஆட்டையை போட்டுருவோம்னு சொல்லி அங்கே போய் சாம்சங் ஃபோனை கொடுத்துட்டு அந்த ஐஃபோனை வாங்குவாங்க. 3ஆவது மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போய் சாம்சங்கும் போச்சு, ஐஃபோனும் போச்சு அப்படின்னு ஆயிரும். அப்போ நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத இப்போ பிடிக்க போகவே கூடாது. மீனராசி அன்பர்கள், தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணும்போது தேவையுள்ள விஷயம் சீக்கிரமே விற்கிற மாதிரி ஆகிடும். இஃப் யூ பை வாட் யூ டோன்ட் நீட், யூ வில் ஹேவ் டு செல் திங்ஸ் விச் யூ நீட் வெரி சூன். அந்த மாதிரி அதெல்லாம் ஆகிடும். அப்போ அது ஜாகிரதையாக இருக்கணும். 2, உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்திற்கும் கூடிய உங்கள் ராசியில் உச்சம் பெறும்போது யார் நான் கனடா போகணுங்க, நான் வந்து யூகேயில் செட்டில் ஆகணுங்க, ஆஸ்திரேலியாவில் போய் இருக்கணுங்க அப்படின்றவங்க ஓடி போயிருங்க. இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். நீங்கள் இந்த சான்ஸை வந்து விடவே கூடாது. பிரைமரி சான்ஸ் உங்களுக்கு, சூப்பர் டூப்பர் சான்ஸு. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது பாசிட்டிவ் சைடில் இருக்குது. கம்ஃபர்டபுளான லைஃபுடைய குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், சித்திரை மாதம் மீனராசி நேயர்களுக்கு வருகிறது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய உங்கள் ராசிநாதன், நீங்கள் எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அது தப்பாக எடுத்தால் கூட சரியாக வர லெவலில் உங்களை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். உங்களோட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவனால கேட்கவே வேண்டாம். மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். வார்னிங், அதாவது டிஸ்க்ளைமரோடு கொடுக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபேமிலி லைஃப்பில் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக ஒட்டு மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு 100 மார்க்கில் எடுத்தீங்கன்னு சொன்னால் 75 மார்க்கு இந்த மாதத்துக்கு கொடுக்கலாம். எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பணம், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தடையும். ஒருத்தரும் எவ்வளோ உஷாரா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்கீங்க. மே மாத ராசி பலன்ல ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.